இளம் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் தமிழக சுகாதாரத்துறை வேலைவாய்ப்பு பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அறிவிப்பில் வந்து அரசு மருத்துவமனைக்கு லேப் டெக்னீஷியன், ரேடியோகிராஃபர், டேட்டா அசிஸ்டன்ட், இடைநிலை சுகாதார பணியாளர், பல்நோக்கு சுகாதார பணியாளர், செவிலியர், இப்படி பல்வேறு பதவிகளுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது. ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, கல்வி தகுதி என்ன, வயது வரம்பு என்ன, எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வேலையை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் போட்ட அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இளம் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வேலை அறிவிப்பானது கடலூர் மாவட்டத்திற்கு வெளியிடப்பட்டிருக்கு. தொடர்ந்து இது பல்வேறு மாவட்டங்களுக்கு வெளியிடப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் மாவட்டத்திற்கு வரும்போது இது பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கப்படக்கூடிய முழுமையான தகவல்களை நம்ம பார்த்துலாம். ஸோ இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். தேசிய நலவாழ்வு குழுமம், மாவட்ட நலவாழ்வு சங்கம், கடலூர் மாவட்டம். ஸோ கடலூர் மாவட்ட சுகாதார சங்கத்துக்கு தான் இந்த வேலை அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இதில் என்னென்ன பதவின்றதை பார்க்கலாம். மாவட்ட திட்ட செயலாளர், ப்ரோக்ராம் மேனேஜர், நம்பர் ஆஃப் வேகன்சி 1. இவங்க வந்து BAMS, BUMS, BHMS, BSMS, BNYS. ஸோ இதில் வந்து பட்டப்படி படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வந்து 35 வயது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் 30,000. அடுத்து தகவல் உதவியாளர், அதாவது டேட்டா அசிஸ்டன்ட், நம்பர் ஆஃப் வேகன்சி 1. ஸோ இவங்க வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ITI, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிடெக் CS ஆர் IT, BCA, BBA, BSc IT இந்த பட்டப்படி படித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அதிகபட்ச வயது 35 வயது வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் 15,000. அடுத்து மருத்துவ உதவியாளர், மருத்துவ உளவியலாளர், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், நம்பர் ஆஃப் வேகன்சி 1. ஸோ இவங்க வந்து MSc சைக்காலஜி, MPhil, கிளினிக்கல் சைக்காலஜி, MA ஆர் MSc சைக்காலஜி வித் 6 months ஸ்பெஷல் ட்ரைனிங் இன் ஐடென்டிஃபைடு இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ். ஸோ இவங்க வந்து மேற்குறிப்பிட்ட அந்த பட்டப்படிப்பு படிச்சிருக்கலாம். 6 months ஸ்பெஷல் ட்ரைனிங் வந்து அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு 32, மாத சம்பளம் 18,000. அடுத்து உளவியலாளர், சைக்காலஜிஸ்ட், நம்பர் ஆஃப் வேகன்சி 1. ஸோ இவங்களுக்கும் கல்வி தகுதி அதே தான். வயது வரம்பு 32, அதிகபட்ச சம்பளம் வந்து 18,000. அடுத்து வந்து வட்டார தரவு உள்ளீட்டாளர்கள். ஸோ இவங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி 1 கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பேச்சுலர் டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கலாம் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் 1 year PG டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி, டைப் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஸோ இவங்க வந்து அந்த குறிப்பிட்ட டிகிரி, அதாவது BSc மேத்தமெட்டிக்ஸ் பண்ணியிருக்கணும், அதேமாதிரி PG டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1 year கோர்ஸு, டைப்பிங் தமிழ் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வயது 35 வயது வரைக்கும் இருக்கலாம். மாத சம்பளம் 13,500. அடுத்த பதவி ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், நம்பர் ஆஃப் வேகன்சி 1 கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து கிராஜுவேட் டிகிரி வித் ஃப்ளூயன்சி இன் MS பண்ணியிருக்கலாம். ஓகே, வித் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மேனேஜிங் ஆஃபீஸ் அண்ட் ப்ரொவைடிங் சப்போர்ட் ஆஃப் ஹெல்த் ப்ரோக்ராம். ஸோ இவங்க வந்து டிகிரி ப்ளஸ் MS ஆஃபீஸ் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் 1 year வந்து ஹெல்த் ப்ரோக்ராமில் ஆஃபீஸை நிர்வாகம் பண்ண அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இவங்களுக்கான வயது வரம்பு 35, மாத சம்பளம் 12,000. அடுத்து வந்து எண்முறை மருத்துவர், நம்பர் ஆஃப் வேகன்சி 1. பேச்சுலர் டிகிரி இன் ஃபிசியோதெரப்பி ஃப்ரம் அ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஃபார் 2 years இஸ் டிசைரபிள். ஸோ இவங்க வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணியிருக்கணும், 2 வருட அனுபவம் இருக்கணும். இவங்களுக்கு வந்து 35 வயது வரைக்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். மாத சம்பளம் 13,000. அடுத்து வந்து இடைநிலை சுகாதார பணியாளர், மக்களை தேடி மருத்துவம், அந்த ஸ்கீமில் நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு கேண்டிடேட் ஷுட் பொசஸ் டிப்ளமோ இன் GNM, BSc நர்சிங் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் அப்ரூவ்டு ப்ரைவேட் நர்சிங் காலேஜஸ் விச் ஆர் ரெகக்னைஸ்டு பை இந்தியன் நர்சிங் கவுன்சில். ஸோ வந்து இங்கே GNM, BSc பண்ணவங்க, BSc நர்சிங் பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 35, மாத சம்பளம் 18,000. ஸோ அடுத்த பதவி கிளீனர் இன் த லேபர் மொபைல் ஹெல்த் கிளினிக். ஸோ இவங்க வந்து ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. 8ஆம் வகுப்பு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ 8th பாஸ் பண்ணியிருக்கணும், தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 35, மாத சம்பளம் 8,500. அடுத்து ஸ்டாஃப் நர்ஸ் இன் லேபர் மொபைல் ஹெல்த் கிளினிக், நம்பர் ஆஃப் வேகன்சி 1 கொடுத்துருக்காங்க. இவங்களும் BSc நர்சிங் அல்லது GNM பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 35, மாத சம்பளம் 18,000. அடுத்த பதவி லேப் டெக்னீஷியன் இன் லேபர் மொபைல் ஹெல்த் கிளினிக். ஸோ இவங்க வந்து டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி ஃப்ரம் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் அப்ரூவ்டு பேராமெடிக்கல் காலேஜஸ். ஸோ இதுதான் இவங்களுக்கான கல்வி தகுதி. வயது வரம்பு 35, மாத சம்பளம் 13,000. அடுத்த பதவி பல்நோக்கு சுகாதார பணியாளர் ஆண், பல்நோக்கு சுகாதார ஆய்வாளர் நிலை 2, மக்களை தேடி மருத்துவம். ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி 2 கொடுத்துருக்காங்க.
இவங்க வந்து must have passed +2 with biology, botany, zoology, must have passed Tamil language as a special subject in SSLC level, must possess 2-year multi-purpose health worker, male, health inspector, sanitary inspector course. ஸோ இவங்க வந்து +2 படிச்சிருக்கணும், 10th தமிழ் எடுத்து படிச்சிருக்கணும், அதுபோக அந்த மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், மேலே ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸு, ஸோ இதில் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வயது வரம்பு 35, மாத சம்பளம் 14,000. அடுத்த பதிவு நகர சுகாதார செவிலியர். நம்பர் ஆஃப் வேகன்சி 1. இவங்க வந்து டிப்ளமோ இன் ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் ட்ரைனிங் 2 years கோர்ஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இவங்க வந்து ஷுட் ரெஜிஸ்டர்ட் இன் நர்சிங் கவுன்சில் இஸ் மஸ்ட். நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணவங்களா இருக்கும். வயது வரம்பு 35, மாத சம்பளம் 14,000. பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர். நம்பர் ஆஃப் வேகன்சி 1. இவங்களுக்கு வந்து 10th தவறி வரும். 10th நீங்கள் ஃபெயில் ஆயிருந்தாலும் இந்த இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். தமிழில் தெளிவாக எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஸோ வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 10th ஃபெயில் ஆயிருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 35, மாத சம்பளம் 8,500. ஸோ அடுத்த பதவி நுண்கதிர்வீச்சாளர். நம்பர் ஆஃப் வேகன்சி 3 கொடுத்துருக்காங்க. இவங்க டிப்ளமோ இன் எக்ஸ்ரே டெக்னீஷியன் ஆர் டிப்ளமோ இன் ரேடியோகிராஃபி டெக்னீஷியன். ஸோ இதுதான் இவங்களுக்கான கல்வி தகுதி. வயது வரம்பு 35 வயது வரைக்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இவங்களுக்கான மாத சம்பளம் 13,300. அடுத்து உளவியலாளர் மாவட்ட புகையிலை தடுப்பு குழு. ஸோ இவங்க வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி 1. இவங்க கல்வி தகுதி போஸ்ட் கிராஜுவேட் இன் சைக்காலஜி, MSW ஆர் கிராஜுவேட் இன் சைக்காலஜி ட்ரெயின்ட் இன் கவுன்சிலிங் வித் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் கவுன்சிலிங் சர்வீசஸ். ஸோ இதுமாரி குறிப்பிட்ட கல்வி தகுதி இருக்கணும். 2 வருடம் வந்து உளவியல் ஆலோசனை கொடுத்ததில் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 35 வயது, மாத சம்பளம் 23,000. ஸோ அடுத்து பல் மருத்துவர். நம்பர் ஆஃப் வேகன்சி 1 கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து BDS குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் கவர்மெண்ட் அப்ரூவ்டு ப்ரைவேட் டென்டல் காலேஜஸ். ஓகே, ஹேவிங் சர்டிஃபிகேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் இஷ்யூட் பை தமிழ்நாடு டென்டல் கவுன்சில். ஸோ வந்து BDS பண்ணியிருக்கணும், ப்ளஸ் டென்டல் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ இதான் இது உங்களுக்கான தகுதி. வயது 35 வயது வரைக்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இவங்களுக்கான மாத சம்பளம் 26,000. ஓகே, ஸோ இதுதான் மொத்தம் அந்த பதவிகள் மற்றும் அது என்னென்ன கல்வி தகுதி எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இந்த விண்ணப்பத்தில் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் கல்வி தகுதி சான்று, மதிப்பெண் சான்றிதழ் இதெல்லாம் நம்ம வந்து அட்டாச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய இருப்பிட சான்று, ரெசிடென்ஷியல் ப்ரூஃபு, சாதிச்சான்று, மாற்றுத்திறனாளி, விதவை, கணவனால் கைவிடப்பட்டவர், 3ஆம் பாலினத்தவர். ஸோ நீங்கள் இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா அதற்குண்டான ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் அட்டை நகல் வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டெம்பரரி பேசிஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தலாம். உறுப்பினர், செயலாளர், துணை இயக்குனர், சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, துணை இயக்குனர், சுகாதார பணிகள் அலுவலகம், 5 பீச் ரோடு, கடலூர் 607-001. ஸோ இந்த பின்கோட் நம்பரில் முகவரிக்கு நம்ம வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே நம்ம விண்ணப்பிக்கலாம். ஸோ ஓகே, பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் தகுதியுடைய ஆவண நகல்களுடன் உறுப்பினர், செயலாளர், துணை இயக்குனர், சுகாதார பணிகள், மாவட்ட துணை சங்க சுகாதார பணிகள் அலுவலகத்தில் மாலை, அதாவது 8/2/2024 அன்று மாலை 5 மணிக்குள் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ ஸ்பீட் போஸ்ட் மூலமாக நம்ம வந்து சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்களை கூட்டிடவோ குறைத்திடவோ இந்த நியமனத்தை ஒத்தி வைக்கவோ நிர்வாகத்திற்கு உட்பட்டது. ஸோ நீங்கள் அந்த குறிப்பிட்ட முகவரியில் லாஸ்ட் டேட் வந்து 8/2/2024 அன்று மாலை 5 மணிக்குள்ளே அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அதுக்கு உண்டான அஃபிஷியல் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதில் போனீங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதேமாதிரி இந்த அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டும் நீங்கள் இதிலே டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அதை ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணலாம். ஸோ இது வந்து பல்வேறு பதவிகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ தகுதியில் விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உடனடியாக விண்ணப்பிங்க. ஸோ இந்த சுகாதாரத்துறை வேலைப்பு பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.